Hi guys, welcome to my channel. இன்னைக்கு வீட்லயே செய்யக்கூடிய DIY இயரிங் ஆர்கனைசர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஓல்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க எந்த திக்கான கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு பெட் ஸ்ப்ரெட் எது வேணா எடுத்துக்கலாம். தென் லேமினேஷன் ஷீட், ஒரு கிளிட்டரிங் டேப் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க லேஸ் இல்லைன்னா டெக்கரேட்டிவ் திங்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மெஷர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல், தென் நீங்க மார்க் பண்ணி கட் பண்றதுக்காக ஒரு சிசர்ஸும் ஒரு பென்னும் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணுற ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த போர்ஷன் கிழியாமல் இருக்கோ அதை எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்துக்கு இயரிங் ஆர்கனைசர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த மார்க் பண்ணின லென்த்துக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது கால் பகுதி, அதை வந்து நான் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லென்த்துக்கு தான் இப்போ நான் வந்து இந்த இயர்ரிங்ஸுக்கு ஹோல்டர் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த லேமினேஷன் ஷீட்டில் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக, அதாவது குட்டி குட்டி பாக்கெட்ஸாக நம்ம வந்து இதை செஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இதை மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டை நீங்கள் இந்த லேமினேஷன் ஷீட்லேயும் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பாக்கெட்ஸாக, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் அது உங்களோட ஒப்பீனியன். ஸோ எனக்கு வந்து குட்டி குட்டி பாக்கெட்ஸாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த லென்த்துக்கு இந்த ஸ்கேல் வச்சு இந்த லேமினேஷன் ஷீட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மார்க் பண்ணதுக்கு அளவா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு அதை நீங்கள் கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். இது நான் ஃபர்தராக மறுபடியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ணின ஷீட்ஸை இப்போ நம்ம வந்து ஜீன்ஸில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் மெஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷின்லேயே கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஹேண்ட் ஸ்டிச் வேணாலும் பண்ணிக்கலாம். தென் ஸ்டாப்லர் பின் கூட அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்கெட்ஸ் மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ ஒரு ரோக்கு வந்து நான் 5 பாக்கெட்ஸ் வைக்க போகிறேன். நான் இந்த ஒரு பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நான் மற்ற பாக்கெட்ஸையும் இந்த ரோலில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் 3 ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த இயர்ரிங்ஸ் வந்து இந்த அளவுக்கு போதும், நான் வந்து மேலே நெக்லஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் மேலே பெரிய பெரிய பாக்கெட்ஸாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சைடு சின்ன சின்னதாகவும் ஒரு சைடு பெருசு பெருசாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை கம்ப்ளீட்டாகவே சின்ன சின்னதாக வச்சு பாக்கெட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கான்ட்ராஸ்டாக வந்து ஃபேன்சியான ஃப்ளோரசன்ட் கலர், பிங்க் கலர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வுலன் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட அது ரொம்ப பிரைட்டாக ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். இந்த எண்ட்லாம் வந்து அந்த ஸ்டிச் பண்ணாத எண்ட்லாம் லேஸ் வச்சு தைச்சிக்கோங்க. இல்லைன்னா நான் காமிச்ச கிளிட்டரிங் டேப் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இல்லை ஃபேன்சியாக ஏதாவது பீட்ஸு அந்த மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த கிளிட்டரிங் டேப்பை வச்சு ஸ்டாப்லர் பண்ணியிருக்கேன். இந்த எட்ஜை வந்து நம்ம ஹேங்கர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாத் வந்து நம்ம ஹேங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துட்டு இந்த எண்டை வந்து நம்ம அது கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட இயரிங் ஆர்கனைசர் ரெடி. இப்போ நம்ம இதில் வந்து பியூட்டிஃபுல்லான இயர்ரிங்ஸு, இல்லை பெண்டன்ஸ், அப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபேன்சி கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸு எது வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நான் அமேசானில் வந்து உங்களுக்கு இந்த இயரிங் ஆர்கனைசர் வந்து கிடைக்குது. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி நம்மளே ஏன் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இயரிங் ஆர்கனைசர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளே பண்ணும்போது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய இயர்ரிங்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.
ஸோ சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் இதை எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட வார்ட்ரோப்ல, இல்லைன்னா வந்து கதவுக்கு பின்னாடி, ஜன்னல்ல எங்கே வேணால் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். மார்னிங் நம்மளுக்கு வந்து மேட்சிங்காக இயர்ரிங்ஸ் போட்டுட்டு போகும்போது டக்குன்னு ஒரு இயர்ரிங் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனி டைப் ஆஃப் இயர்ரிங், ஹேங்கிங்ஸ் மாதிரி, இல்லை ஸ்க்ரூ டைப்பு, இல்லை ஜிம்காஸ், எதை வேணால் நம்ம வந்து இதில் க்யூட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட உங்களுக்கு வந்து செட்டாக நீங்கள் அதனோட ஹேர் கிளிப்ஸ் ஒரு ஹேர் பேண்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதையும் வந்து நீங்கள் இதில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மார்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பெரிய இயர்ரிங்கை கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது. ஸோ இது மேலே வந்து கிளாஸ் ஷீட் போட்டிருக்கிறதுனால, லேமினேஷன் ஷீட் போட்டிருக்கிறதுனால விசிபிளாகவும் இருக்குது, அதே சமயத்தில் இதில் டஸ்ட் படாமையும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.